முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெட்டதே நடந்த அந்த நேரமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ எல்லாமே நீ நினச்சது போல் நல்லதே நடக்கும்படி நல்ல நேரத்தை உனக்கு நான் தொடங்கி வச்சிட்டேன். ஏமாற்றம் ஏற்படும் போதும் துன்பங்கள் வரும்போதும் கவலைகளும் பிரச்சனைகளும் குவியும் போதும் நீ யோசிச்சு பார்த்தீனா நீ எதிர்பார்த்தது தவறு என்பது உனக்கு புரியுமல்லவா? உன் வாழ்க்கைக்கான வெகுமதிகளை தருவதற்காக உன் அப்பன் முருகன் நான் காத்திருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டுமென் செல்லமே? எதுவும் உன் வாழ்க்கையில் தாமதமாக கிடைச்சாலும் அது நிச்சயம் உன்னிடம் நிலச்சி நிற்கும். உன் மேலே உரிமையாக கோபப்படுவதற்கு ஒருவர் வேண்டும் என்று தானே உன்னிடம் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்டக்கூடிய ஒரு அன்பான உறவை உன் கூடவே விட்டு வச்சிருக்கேன். அப்போதுதான் நீ செய்யும் தவறுகள் உனக்கு தெரியவும் புரியவும் வரும். அவங்க உன் மேலே அன்பா அக்கறையா அனுசரணையா இருந்து நீ செய்த சரி தவறுகளை நிச்சயமாக உனக்கு சொல்லி காட்டுவார்கள். வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள் மட்டும்தான் மனசுக்கு நிழல் தரும் மரம் போல இருப்பாங்க. ஆனால் அப்படி அமைவதெல்லாம் அதிசயமான வரம் தானே. அந்த வரத்தையே உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். சில ஏமாற்றங்கள் என்னதான் உனக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கான வழிகளையும் சந்தோஷத்தையும் நான் காட்டுறேன். எப்போதும் ஓ மனநல நல்லா இருந்ததுன்னா நீ சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதையும், மனசில் கஷ்டம் இருக்கும்போது வருத்தத்தோடு பேசுகிறதையும், கோபப்பட்டு பேசுகிறதையும், எரிச்சல் பட்டு பேசுவதையும் மாற்றிக்கொள் என் செல்வமே. ஏன்னா ஓ மனநிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதல்லவா? ஒருபோதும் அவசரப்பட்டு யார் மனசும் காயப்படும்படி பேசிடவும் வேணாம். உன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் வெறுப்பையும் யாரிடமும் காட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வாழ்க்கைனா நம்பிக்கை இருந்துதான் ஆகணும். ஆனால் யாரையும் முழுவதுமாக நம்பி நீ இருக்கக்கூடாது என் செல்வமே. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றும் போதும், உன்னுடைய நம்பிக்கையே பொய்யாக போகும்போதும் நீ வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாக மாற வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பார்த்து இருந்துக்கோ. உன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைப்பதற்கு உதடுகள் போடும் நாடகம்தானே புன்னகை. உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழக்க நேரிடும் போது நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நன்மையாய் நடந்து முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. மனிதர்களுடைய வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் யார் ஒருத்தன் தன்னம்பிக்கையோடு முன்னேறி போகிறானோ அவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். தகுதியை காட்டிலும் தன்னம்பிக்கைங்கிறது மனிதன் ஜெயிப்பதற்கு மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா? ஓ வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன், என்னுடைய முயற்சி நிச்சயம் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மற்றவங்க கேலி செய்கிறாங்களேன்னு நீ ஒருபோதும் பின்தங்கி நிற்க வேண்டாம் என் செல்வமே. எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் முன்னேற்றத்து முண்டையே முனைப்பாக கொண்டு நீ முன்னேறி போய் திரும்பி பார்த்தீனா அப்போவும் உன்னை கேலி செஞ்சவங்க வேறு யாரையாவது கேலி செஞ்சிட்டு அதே இடத்துல தான் நிற்பாங்க. ஆனால் நீயோ முன்னேற்றத்தை கண்டு முன்னேறி வந்திருப்பாய் என் செல்வமே. அனுபவத்தில் பாடம் கற்றுக்கிறவன்லாம் சாதாரண மனுஷன். ஆனால் அடுத்தவன் கஷ்டப்படும் போதே, அடுத்தவன் துன்பப்படும் போதே அந்த அனுபவத்தை தனக்கு பாடமாக வச்சுக்கிட்டு தன்னை நெறிப்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதன்தான் அறிவாளியாக இருப்பான். நீயும் அப்படி நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் கற்றுக்குவேன் நினைக்காம மற்றவன் கஷ்டப்படும் போதே அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவான ஆளாக புத்திசாலி பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் கெட்ட நேரமும் கெட்ட விஷயங்களும் தொடராது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல நேரத்தையும் வரவழைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? என்ன நடந்தாலும் இப்படி ஆகிடுச்சேன்னு யோசித்து வருஷப்படுறதுக்கு பதிலாக இதை எப்படி மாற்றணும், எப்படி சரி செய்யணும்னு யோசித்து வாழ ஆரம்பி. வாழ்க்கை வாழத்தானே தவிர வருந்துவதற்காக இல்லை அல்லவா? வருத்தத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து நீ என்ன தான் சாதிக்க போகிற? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியும் சந்தோஷமும் எதில் இருக்கோ அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு முடிவை தராது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தானே உன்னை வாழ வைக்கும். உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு சில விஷயங்களில் அவமானத்தை ஏற்படுத்தலாம். உன்கிட்ட சொல்லாமலேயே எதையாவது செய்யலாம். அல்லது என்ன நடக்குது தான் என்ன செய்கிறேங்கிறத கூட உன்கிட்ட எதையும் சொல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் கண்ணு முன்னால் நீ ஜெயிச்சு காட்டணுன்ற வைராகியத்தை மட்டும் வளர்த்துக்கோ என் செல்வமே. அவர்கள் கண் முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தான் உனக்குள்ள வைராகியத்தை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பதற்கும் துணையாக இருக்கும். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்ப்பதற்கு ஒரே போல இருந்தாலும்
சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் கற்கண்டு இனிப்பதும் கண்ணாடி துண்டு வயிறை கிழிக்குங்கிறதும். அதே போல தான் ஒரு சில மனிதர்களும் உறவுகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க, பழகிறதுக்கு இனிமையானவங்களா தெரிஞ்சாலும் நாட்கள் செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல தானே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லெண்ணம் கொண்டவர்களா தீயெண்ணம் கொண்டவர்களா என்பது புரிய வரும். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ பணிந்து போவதைக் காட்டிலும் அவர்களை விட்டு கடந்து செல்வது தானே நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை முன்னேறி செல்வதில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்தினால் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக பெரிய வெற்றியை நீ பெற்று விடுவாய் என் செல்வமே. யார் உன் தவறை சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள். ஆனால் உன்னையே தவறாக சுட்டி காட்டினால் நான் அப்படி கிடையாதுன்னு நீ எதிர்த்து நின்று அவர்கள் முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் யாருடைய மனக்கஷ்டமும் துன்பமும் ஏமாற்றமும் இருக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கப்பார் என் செல்வமே. எப்போதும் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டும் இருக்கணும்னு பார்க்காத, மற்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்குமான்னு பார்த்து செய்ய பழகு. பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் என்பது பொறுமைதானே. நீ பொறுமையாக இருந்தினா எல்லாத்துக்குமே உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். காலதாமதமாகும் விஷயங்களையும் உனக்கு சரியான நேரத்தில் சரியானபடி நான் முடித்து கொடுப்பேன் என் செல்வமே. கோபம் வந்துச்சுன்னா எதை வேணாலும் தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனால் கோபத்தையே தூக்கி எறிபவன் தானே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இருந்தாலும் கடைசியில் அவர்களும் ஆசைப்படுவது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்னு. ஆனால் அவர்களையும் கடைசியில் பணம் இருந்தாதான் வாழ்க்கையை வாழ முடியுங்கிற கட்டாயத்திற்கு உட்படுத்திவிடும் இந்த காலம். ஆக பணம் இருந்தாலும் இல்லைனாலும் மனுஷனுக்கு மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் தேவைப்படுது தானே. எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படு என் செல்வமே. உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம், யார்கிட்ட பேசலாங்கிறத கூட உயிரற்ற பணம் தானே இப்போது முடிவு செய்கிறது. எப்போதும் நீ நீயாக இரு. எல்லா மனிதர்களும் மனிதர்கள்ன்ற எண்ணத்தோடு பாரு. காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன், வசதியானவன் வசதி இல்லாதவன்ற கண்ணோட்டத்தில் பார்க்காதே என் செல்வமே. நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தவறாக நினைக்க மாட்டாங்க. தவறாக நினைக்கிறவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு தாண்டி போய்கிட்டே இரு. மற்றவர்களை பற்றி உன்னை குறையிடம் குறை கூறுபவர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துதானே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பொழுதுபோக்குக்காக இன்னொருத்தனை பற்றி உன்கிட்ட குறை சொன்ன அதே மனிதர்கள் இன்னொரு நாள் உன்னை பற்றியும் இன்னொருத்தட்ட போய் குறை சொல்ல தானே செய்வாங்க. அவர்களுக்கு இதே தான் வேலை என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் பழகுவதை கொஞ்சம் நிறுத்திக்கொள். எப்போதும் எதற்காகவும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லாருக்குமே நான் இன்னொரு வாய்ப்பை கொடுத்தே தீருவேன். மற்றவரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய தகுதி உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா. பார்த்து நடந்துக்கோ.